வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் சாண்ட்விச் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், கூடவே மிக்ஸ் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ், ஆரிகேனோ இல்லை பீட்சா சீசனிங் இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிடம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துப்போம். வெங்காயம் மற்றும் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 குடை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 2 சிக்கன் பிரெஸ்ட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 நிமிடம் இதை நல்லா குக் பண்ணிப்போம். அதன் பிறகு அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 50 ml அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு அடுத்து 1 நிமிடம் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டஃபிங்குடைய சூடு முழுமையாக குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இங்கே வச்சுருக்க சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதன் பிறகு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ப்ளேஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதன் பிறகு இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு வேறு ஒரு ஸ்லைஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனை எடுத்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் எடுத்து நம்ம ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. இதை கிரில் பேன் யூஸ் பண்ணி கிரில் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு கிரில் பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச் எடுத்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிப்போம். இந்த ப்ரெட் மேலே கொஞ்சமாக பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பட்டர் அப்ளை பண்ணதன் பிறகு உடனடியாக இதை மறுபக்கம் திருப்பி விடுங்க. இப்போது இந்த சைடும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைட் கிரில் மார்க் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதை மறுபக்கம் திருப்பி விடலாம்.
ஒரு சைடு grill mark வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து மறுபக்கம் திருப்பி விடலாம். இந்த பக்கமும் grill mark வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சாண்ட்விச்சையும் grill பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை அழகாக கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் சாண்ட்விச் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.